கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13வது வசனத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல 5வது வசனத்துல அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவர்களை எண்ணு என்று சொன்னார். அவனை ஆபிரகாமை வெளியே கூட்டிட்டு வந்து வானத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தை உன்னால எண்ண முடியுச்சுன்னா எண்ணு அப்படி சொல்றாரு. அதற்கு பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததியும் இவ்வண்ணமாயிருக்கும். அவர் சந்ததி எப்படி இருக்குமா? வானத்தின் நட்சத்திரம் போல பெருக பண்ணுவாராம். ஆமே. அதுக்கப்புறம் அவர் கீழே 6வது வசனத்தை சொல்றாரு, அவர் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தித்துக் கொள்ளுவேன் என்று எதனால் அறிவேன்? நான் சுதந்தித்துக் கொள்ளுவேன், அதனை ஏத்துக்கிறேன், நான் எப்படி அதை அறிஞ்சுக்கிறதுன்னு கேட்கிறாரு ஆண்டவர். ஆபிரகாம் வந்து ஆண்டவரை கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு 15:13, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அந்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாக அறியப்படுவாய். ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி இருக்கு, உன் தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். ஆனா 400 வருஷம் அந்நிய தேசத்தில் அவர் பிரவேசித்து ஒடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு துக்கப்படுவார்கள். அப்பொழுது நான் உன் வாக்கை நான் நிறைவேற்றுவேன், இந்த தேசத்துக்கு என் மக்களையும் உன் சந்ததியும் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்டவர் இல்ல? ஆமே. இன்னும் நீங்க இந்த வீடியோ முழுசா பார்க்கணும்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமே.